ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போயிட்டான். அப்புறம் ஹீரோவுக்கும் அவனுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு ஹார்ட் கிடச்சிருச்சு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லாவே இருக்கான். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஹீரோயினோட அப்பா அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொன்னதுனால அவருக்கு வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுத்துருப்பாங்க. அதனால கிராமத்து சைடில் உள்ள ஃபேக்ட்ரிக்கு அவரை பொறுப்பாக போடுறாங்க. அதனால குடும்பத்தோட அந்த ஊருக்கே வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்போ ஒரு 7-8 வயசு இருக்கும். புது ஸ்கூலுன்றதுனால, அதுவும் அவள் அப்பா வைஸ் பிரசிடென்ட்ன்றதுனால அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களாம் இவ பெரிய இடத்து பொண்ணு, இவ கூடலாம் நாம விளையாடக்கூடாதுன்னு அவளை தனியாகவே விட்டுட்டாங்க. எப்போவுமே தனியாக தான் இருப்பா. அப்போ ஒரு பையன் வந்து அவகிட்ட பேசுகிறான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான். வா நாம அவங்க கூட சேர்ந்து விளையாடுவோம், நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே அவன் கூட இருந்தவன். அவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணவன். அவளோட அப்பா இறந்த போதும் இவன் தான் ஃபுல்லாகவே கூட இருந்திருப்பான். நான் உன் கூடவே கடைசி வரை இருப்பேன், இன்னைக்கு நாளைக்கு எப்போவுமே அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இப்போ அவன் இல்லை. அவள் இதை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறா. வாய்ஸ் ஓவரில் நாளைய விட இன்னைக்கு தான் முக்கியம்னு அவன் எப்போவுமே சொல்லுவான். எப்போவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னான். ஆனால் அவனோட நாளே இல்லாமலே போச்சு. அவனோடது மட்டும் இல்லை, என்னோடதுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அழுவுறா. பாய் ஃப்ரெண்டுக்கு இறுதி சடங்கு முடிஞ்சுது. சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவங்க இதுக்கப்புறமும் நாம கூட வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினச்ச ஒருத்தங்க இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம். இப்போ ஹெர்மியாவில் காட்டுறாங்க. ஒரே ஒரு கிரெடிட்டர் மட்டும் இப்போ ஹீரோ பக்கம் போயிட்டாராம். அதனால இப்போ ஹெர்மியாலே இருக்கிறதுலே பெரிய கிரெடிட்டர்னா அது நம்ம ஹீரோ தான். ஹெர்மியாவும் மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதம் அவங்க கட்ட வேண்டிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு இவங்க கிட்ட காசு இல்லை. அதை மட்டும் அவங்க கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா கம்பெனி திவால் ஆயிடுமா. ஏதாவது பிரைவேட் பேங்க் எங்கே வேணாலும் லோன் வாங்குங்க, எப்படியாவது இந்த மாதம் நம்ம அந்த அமௌண்ட்டை கட்டி ஆகணும்னு சேர்மன் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இல்லீகலாக பாண்டு வாங்கினாங்க அப்படின்னு லீகல் கேஸும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. லீகல் கேஸ் எல்லாம் பார்க்கறது லீயோட வேலை தானே. அவன் லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் டைரக்டர். அவன் இதெல்லாம் கேட்டுட்டு வெளியில் வரும்போது அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் 2 பேர் ஹீரோயினை பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்ல, அதுக்கு அவள் சோகமாகவே இல்லையா, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கானோ. இதே மாதிரி தான் தன்னோட அப்பா இறந்த போதும் இருந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது லீக் ஆதரவு விழுது. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட ஜூனியர் டிடெக்டிவ் ஒரு லேடி இருந்தாங்களா, அவங்களுக்கும் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல சந்தேகம் இருக்கு. அதனால அதை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவியில் பார்த்து அந்த சைடு போன எல்லா காரையுமே இவங்க விசாரிக்கிறாங்க. ஆனால் இதை அஃபிஷியலாக யாருமே விசாரிக்க சொல்லலை, இந்த டிடெக்டிவாக தான் விசாரிக்கிறாங்க. அதனால ஸ்டேஷனில் அவங்களுக்கு திட்டு விழுது. ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க. நான் எப்படியாவது இதை விசாரிப்பேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் இன்னுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். அவனுக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஹேர்பின் வாங்கி கொடுத்துருப்பான்ல, அதே ஹேர்பினை ஒரு பொண்ணு தலையில் மாட்டியிருக்கு. அந்த பொண்ணு மூஞ்செல்லாம் தெரியல, அது ஹீரோயின் தான். ஆனால் நமக்கு டைரெக்டாக காட்டலை. அந்த பொண்ணு ஒரு பெட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அது அழுறது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே கனவா வருது, அடிக்கடி வேற வருது. என்னன்னே ஹீரோக்கு புரியல. இதை ஃப்ரெண்டு கிட்டேயுமே சொல்றான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு லாலிபாப் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பான். அந்த லாலிபாப்பை ஹீரோவும் இப்போ வேணும்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டு வர சொல்லி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே லாலிபாப் சாப்பிட்டுட்டு 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூமை கிராஸ் பண்ணும்போது ஒரு பெட்ல அந்த பட்டர்ஃப்ளை ஹேர்பின் இருக்கு. அதை ஹீரோ பார்த்துட்டான். உடனே அந்த ரூம்குள்ள போறான். அங்கே 4-5 பெட்டு போட்டிருக்காங்க. அங்கே உள்ளவங்க கிட்டலாம் இந்த ஹேர்பின் யாரோடது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அங்கே பக்கத்தில் உள்ள கபோர்டெல்லாம் திறந்து பார்க்குறான். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அஜுமா உள்ள வராங்க. அஜுமானா கொஞ்சம் நடுத்தர வயசு பெண். அவங்களோட பையன் தான் அந்த பெட்ல இருக்கிறான் போல. அவங்க கிட்ட நேராகவே இந்த ஹேர்பின் உங்களோட தான் கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ இருந்துட்டு பெட்டில் போய் படுத்துக்கிட்டு, நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன், வந்து என்னோட நெஞ்சில் உங்கள் தலையை வச்சு அழுங்க, அப்போதான் எனக்கு அந்த கனவுல நடந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும், நீங்கள் தான் அவங்களானும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறான். அந்த அம்மா இருந்துட்டு, பார்க்கறதுக்கு தாண்டா நான் பொம்பளை, ஆனால் நட்சத்திர ஆம்பளடான்ற மாதிரி ஹீரோவை போட்டு துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் தலையெல்லாம் பிடிச்சி ஆஞ்சி, கூடவே ஹீரோ ஃப்ரெண்டையும் போட்டு அடிச்சு, என்ன வாடா நெஞ்சில் சாஞ்சி படுக்க சொல்கிற, நீ எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாதா, அப்படி இப்படின்னு வரட்டி அடிக்கிறாங்க. அதே சமயம் அங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அவசரமாக கிளம்புறா. எங்கே கிளம்புறான்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றா. அதுக்குள்ளே எங்கள் பிரச்சனைலாம் ஓஞ்சி ஹீரோ அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு, வாமா ஏமாத்துக்காரனோட மவளே, நான் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தியான்னு என்னமோ ஹீரோயின் இவனை தான் பார்க்க வந்த மாதிரியே வளவலன்னு பேசிட்டு இருக்கான். அவள் வேற ஒரு அவசரமான வேலைக்கு வந்துருப்பா போல. சார், நான் உங்களை பார்க்க வரல, இருங்க இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு விறுவிறு அங்கேருந்து கிளம்பிட்டா. என்னன்னு பார்த்தா இப்போ ஒரு அம்மா சண்டை போட்டுச்சுல, அந்த அம்மாவோட பையன் தான் அந்த பெட்ல அட்மிட் ஆயிருந்திருப்பான் போல. அதுக்கு முன்னால அந்த பெட்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அப்பதான் ஹீரோயினோட அந்த பட்டர்ஃப்ளை ஹேர்பின் தொலைஞ்சிருந்திருக்கு. அது கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லி வச்சிருந்திருக்கா. அதனால தான் இப்போ கால் பண்ணி
கூப்பிட்டு அந்த ஹேர் பின்னை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அந்த அட்மிட் ஆன பையன் கூட வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ எத்தாப்புல வரான். ஹீரோவை பார்த்ததும் அந்த பையன், எங்க அம்மா உங்களை தலையை பிடிச்சலாம் ஆஞ்சாங்களாமே, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்க போறான். ஹீரோ டப்புன்னு அந்த பையன் வாயை மூடிட்டு, உன் ஆத்தாக்காரி 3வது ஃப்ளோர்ல வேற ஒருத்தன் தலையை பிடிச்சி ஆஞ்சிட்டு இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் அங்க போ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போய் பேசுறான். நீ எதுக்கு அந்த பையன் கூட வந்தான்னும் போது அவளும், என்னோட முக்கியமான பொருள் ஒண்ணு தொலைஞ்சிருச்சு, அதை அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பட்டர்ஃப்ளை ஹேர்பின் தான் அப்படின்றதெல்லாம் சொல்லல. ஹீரோவும் ஏதோ சும்மா சாக்கு போக்கு சொல்லி என்ன தானே பார்க்க வந்த, இருந்தாலும் நீ இவ்வளவு நாளா வராது தப்பு தானே அப்படின்னு கேட்குறான். அவளும், ஆமா தப்பு தான், மன்னிச்சிடுங்க, எனக்கே உங்களை பார்க்க வர்றதுக்கு கேவலமா இருந்துச்சு, அதனால தான் வரல அப்படின்னும் போது, மன்னிப்புலாம் சும்மா வார்த்தையா இருக்கக்கூடாது, நான் அப்பவே கேட்ட விஷயம் என்னாச்சு, எனக்காக வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதும், உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இவனுக்கு இன்னுமே பாய் ஃப்ரெண்ட் இறந்த விஷயம்லாம் தெரியாது. அவள் அதை சொல்லவும் இல்லை. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன், அப்போ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவன் வாழ்க்கையே நான் அழிப்பேன், அந்த நேரத்தில் கூட நீ அவன் கூட இருப்பியான்னு பார்ப்போம், இல்லைனா ஒருவேளை அவனை நீ கழட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. உண்மையையும் சொல்ல மாட்டேங்கிறா. உங்களுக்கு வாழ்றதுக்கு கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஆனால் அப்போ கூட நீங்கள் பழைய மாதிரி தானே இருக்கீங்க. நீங்கள் என்ன மிரட்டினாலும் சரி, ஹெர்மியாவை பற்றின ஒரு புள்ளி கூட நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், என்கிட்ட இப்போ இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டா. இவ இப்படி பேசிட்டு போன உடனேவே ஹீரோ ஒரு மாதிரி நெஞ்ச பிடிச்சிட்டு நிற்கிறான். வலி வருதோ என்னமோ. அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி இவன் பேசினதே நினச்சிட்டு போறா. அப்போ லீ வந்து, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு அவளை காரில் கூட்டிகிட்டு போகிறான். காரில் போயிட்டு இருக்கும்போதே எம்ப்ளாயிஸ்லாம் அவளை பற்றி காசி பேசினதெல்லாம் சொல்கிறான். ஹீரோயின் இப்படி இருக்கிறதே அவளை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஆனால் அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவள் எப்படியும் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணி இதை எல்லாத்தையுமே சாப்பிட்டாதான் நீ இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுலேருந்து இன்னைக்கு வர ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருந்திருப்பா. இவளோட வீடு கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கு. அதனால லீ இருந்துட்டு, அது ரொம்ப தூரம், நீ அங்கேருந்து கஷ்டப்படாத, உனக்கு நான் வேற ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு 2-3 வீட்டோட ஃபோட்டோவை காட்டுறான். ஆனால் ஹீரோயின் இருந்துட்டு, அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் என்னோட வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறா. இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் இறந்து 49 நாள் ஆகுதான். அவங்க நாட்டு நம்பிக்கைப்படி 49வது நாளில் இறந்தவங்களோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகுமா. கரெக்டாக அந்த நாளில் ஹீரோயினுக்கு தொலைஞ்சு போன ஹேர்பின் வேற கிடைச்சிருக்கா. அதை அவ காட்டி, பாத்தியா இது இன்னைக்கு கிடைச்சிருச்சு, அவன் எப்போவுமே என்ன சொல்லுவான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, எப்படி சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கோ அதே மாதிரி தான் துக்கமும் கொஞ்ச நாள் அதுவும் போயிடும். இந்த ஹேர்பின் மூலியமா அவன் இதை தான் என்கிட்ட சொல்ல வரான்னு நான் எடுத்துக்கிறேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவனே அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடுறான். பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் ஹீரோயின் தனியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த லேடி டிடெக்டிவும் இவ்வளோ நாள் அவ கூட தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினும் அந்த லேடி டிடெக்டிவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து ஹீரோயின் சொன்னதே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கடவுள் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அப்பயும் நீங்கள் பழைய மாதிரி இருக்கீங்களேலாம் சொன்னது அவன் காதில் விழுந்துட்டே இருக்கு. அவள் எப்படி என்ன அப்படி சொல்லுவா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு அவளுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு அங்கேயே நின்று கத்திட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ ஃப்ரெண்டு வந்து, என்ன இப்படி கத்திட்டு நிற்கிற, மேலே இடத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். என்னன்னா ஹீரோக்கு 1 வருஷம் லீவ் கொடுத்துருக்காங்களாம், அதுவும் ஹாஸ்பிட்டல் செலவு, அவன் வெக்கேஷன் போகிற செலவு எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்குற மாதிரி. ஹீரோவும் அந்த வெக்கேஷனை எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அவன் ரூமுக்கு போகும்போது வழியில் ஒரு பாட்டு ஓடுது. அது என்ன பாட்டுனா, ஹீரோயினுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடியிருப்பானா, அந்த பாட்டை தான் அவங்க அடிக்கடி கேட்பாங்க போல. அது காரிடாரில் ஓடுது. அந்த பாட்டை கேட்டதுமே என்னன்னே தெரியல, ஹீரோவுக்கு தானாகவே கண்ணுலேருந்து தண்ணியாக வடியுது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் ஜூனியர் டிடெக்டிவ் அவங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய், இன்னைக்கு 49வது நாள், இன்னைக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன், இந்த விபத்துக்கு காரணமானவங்கள கண்டுபிடிக்காம நான் உங்களோட சமாதிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச லாலிபாப்பெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு போகிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் 49வது நாள்ன்றதுனால பாய் ஃப்ரெண்டோட நினைவிடத்துக்கு போயிருக்கா. அவனோட அஸ்தி ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி லாக்கர் மாதிரி ஒன்றில் வச்சுருப்பாங்க. அங்கே போய் தான் சாமி கும்பிடுவாங்க. அங்கே கொரியாவில் இறந்தவங்களுக்கு 3 நாள் இறுதி சடங்கு நடக்கும் போல். ஆனால் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நைட் இறந்ததுனால நைட்லேருந்து கணக்கு பண்ணால் அடுத்த 2 நாள் தான் வரும். அதனால 2 நாளில் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அவனை அடக்கம் பண்ண இடத்துலையும் பனிலாம் உருகி போய் இருந்துச்சான். இங்கே இவனை பார்க்க வரும்போது டிராஃபிக் ரொம்பவே கம்மியாக இருக்குமா. இன்னைக்கு கூட ஹீரோயினுக்கு வரும்போது ஏதோ டூருக்கு வந்த மாதிரி கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்துச்சான். இது எல்லாத்தையுமே பண்ணுறது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு பேசுகிறா. நீ இறந்ததுக்கப்புறம் கூட எங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அதை நினச்சா இன்னும் எனக்கு ரொம்ப வலிக்குது, சொர்க்கத்துக்கு போயாவது நீ எங்களெல்லாம் பற்றி யோசிக்காமல் இருக்கணும், நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று அழுவுறா. இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று லீ கேட்டுட்டு நிற்கிறான். அங்கே ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகிற நாள் வந்துருச்சு. எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டாக்டர் வராரு. வந்து
என்னென்னலாம் சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாமே சொல்கிறாரு. அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதும் அவனோட பாடியை அந்த ஆர்கனை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான், அதையும் மறக்காமல் பண்ணணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரின்னு ஃப்ரெண்டு கூட வெளியில் போயிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் கூட ஒருத்தர் 2 பேர்னு யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ கூட தான் யாருமே இல்லை. அவன் அதை பார்த்துட்டு நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஃப்ரெண்டு இருந்துட்டு நீ எதுக்கு இப்படி கேட்குறேன்னு எனக்கு தெரியும். போன வாட்டி நீ அட்மிட் ஆகிருக்கும்போது உன்னை பார்க்க வந்தவங்களெல்லாம் என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் எவ்வளோ வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னு திட்டின தானே. அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. அதனால் ஒரு பையில நான் இந்த பக்கம் விடலையே. நீ சாக கிடக்கும்போது கூட எல்லாருமே வேலை பார்க்க சொல்லி தான் நான் அனுப்பி வச்சேன், எப்படி அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். ஆக்சுவலாக இப்போ ஹீரோ அந்த 1 இயர் வெக்கேஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டான். அதனால் வீட்டுக்கு போகிறதா தான் பிளான். ஆனால் காரில் போயிட்டு இருக்கும்போதே அவன் என்ன நினச்சானே தெரில. காரை கம்பெனிக்கு விடு, அங்கே எல்லாரையும் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் கம்பெனிக்கு வரப்போறான்றது அந்த கம்பெனியில் உள்ளவங்களுக்கும் தெரிய வருது. அங்கே எல்லாம் ஸ்விக்கி சொமோட்டோவில் ஆர்டர் போட்டு நல்லா உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இவன் போன கேப்பில் ஒருத்தர் வேலை பார்க்கல போல. இப்போ ஹீரோ வரப்போனான்னு தெரிஞ்சதும் அவசர அவசரமாக அந்த இடத்தையே க்ளீன் பண்ணுறாங்க. அவன் இப்போ இங்கே வந்தா என்னடா நீங்கள் பண்ணியா நாயா, என்ன இப்படி இருக்கீங்க, திங்கிறது தூங்குறது எல்லாமே இங்கே தானா, ஏன் விட்டா கக்கூஸ் கூட போவீங்க போலன்னு திட்டுவான்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஆஃபீஸை நீட்டாக்கிட்டு சிஸ்டமில் உட்காந்தா கொண்டு போய் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு மூஞ்சிலே எரிய போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் உள்ளே வந்துட்டான். எல்லாரும் வேலை பார்க்குற மாதிரி உட்காந்துட்டாங்க. ஹீரோவை பார்த்ததும் எந்திரிச்சு நிற்க அவன் இருந்துட்டு உங்களெல்லாம் நான் இவ்வளோ நாளாக பார்க்காம இருந்தது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் இல்லாத நேரம் நீங்கள் தான் இந்த கம்பெனியை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்ற மாதிரி பேசுகிறான். எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஹீரோ கூடவே கோல்டு பார்ட்னர்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவளோட பேரை ஜூனான்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ஜூனா பொண்ணு வந்து ஹீரோவை கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறா. உள்ளே பார்த்தா லீ உட்காந்துருக்கான். லீ தானே அந்த ஆபத்தான கெமிக்கலை மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் கலந்தது. இப்போ இந்த கோல்டு பார்ட்னர் கூட சேர்ந்துட்டான் போல. சேர்ந்துட்டான்னா அஃபிஷியலாக கிடையாது, ஒரு கருப்பாடு மாதிரி. அதுவும் ஹெர்மியா திவாலானதுக்கப்புறம் இவனை தான் சேர்மன் ஆக்கணும்னு கேட்குறான். அதுக்கு கோல்டு பார்ட்னர்ஸும் சரின்னு சொல்லிட்டாங்களாம். ஹீரோ இல்லாத டைமில் இது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ அந்த ஜூனா பொண்ணு ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்கிறா. ஆனால் ஹீரோவுக்கு லீ மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வரமாட்டேங்குது. ஹீரோவோட நோக்கமும் ஹெர்மியாவை திவால் ஆக்குறது தான். ஆனாலும் அவனுக்கு லீயை பிடிக்கவே இல்லை. ஆனாலும் இப்போ ஹீரோக்கு வேற வழி இல்லை. இந்த மாதம் கட்ட வேண்டிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சேர்மன் கட்டிட்டாராம். இதை கேட்டதும் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையுமே பார்க்கலையா, எப்படி அவங்களுக்கு காசு கிடச்சிது அப்படின்னு கோவப்படுறான். ஒரு பிரான்ச்சை விற்று காசு கட்டிட்டாங்க போல. இதே மாதிரி தப்பு அடுத்த மாதம் நடக்கக்கூடாதுன்னா ஹெர்மியாவுக்கு காசு கிடைக்காம பண்ணணும். அந்த வேலையை உள்ளுக்குள்ளே இருந்து இப்போ லீ தான் பண்ண போகிறான். ஆனால் அவனால் தனியாக பண்ண முடியாதுன்னு கோல்டு பார்ட்னர் சைடில் இருந்து ஒரு ஆளை டேரக்டராக அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரமாக கம்பெனியை திவாலாக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஹீரோவுக்கு லீயை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் லீ இருந்தால் தான் இங்கே வேலை நடக்குமா அப்படின்னு கேட்குறான். லீயும் ஆமாம், என்னை விட்டால் உங்களுக்கு யார் இருக்கா, இல்லைனா என்ன மாதிரி வேற யாரால் வேலை பார்க்க முடியும், 24 மணி நேரமும் சேர்மன் கூட இருக்க போகிறது நான் தான், என்னை விட்டால் உங்களுக்கு வேற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இவங்க மீட்டிங் முடிஞ்சுது. லீ ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவள் வேலை பார்க்குற டெஸ்க்குக்கு போயிட்டான். அவளுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் அவள் வேணான்னு தான் சொல்கிறா. அப்புறம் இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுலேருந்து நீ உன்னை பார்த்துக்கிறதே இல்லை, நீ போட்டிருக்க ஷூவை பாரு பிஞ்சு போன மாதிரி இருக்கு, இதை போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அவளும் போட்டுக்கிட்டா. அன்னைக்கு நைட் ஆகிடுச்சு. ஹீரோ ஒரு வருஷம் வெக்கேஷன் எடுத்துக்கலான்னு தானே முடிவு எடுத்தான். ஆனால் இப்போ இவனுக்கு நாம் இங்கே இல்லைனா இவங்க யாரும் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படின்னு தோணுது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு போர்டு மீட்டிங் நடக்க போகுது. இதில் தான் நேற்று பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, கோல்டு பார்ட்னர்ஸ்லேருந்து ஒரு ஆளை டேரக்டராக உள்ளே அனுப்பணும்னு. அதை பற்றி இன்னைக்கு மீட்டிங்கில் பேச போகிறாங்க. அதுக்காக ஜூனா அவளோட டீமோட அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கா. ஹெர்மியாவோட டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. மீட்டிங்கும் ஆரம்பிச்சிருச்சு. மீட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது ஹீரோயினோட டீம் வேலை தானே. அதில் ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னு ஹீரோயின் எடுக்கிறதுக்காக போகிறா. போயிட்டு லிஃப்ட்டில் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது நடுவில் லிஃப்ட் கதவு ஓப்பன் ஆகுது. இவளும் சரி நாம் இறங்க போகிற ஃப்ளோர் தான் வந்துருச்சுன்னு பார்த்தா கதவு திறந்ததும் ஹீரோ வெளியே நிற்கிறான். உள்ளே வந்துட்டு மீட்டிங் எந்த ஃப்ளோரில் நடந்துட்டுருக்கு, பட்டன் அமுக்கிறதுக்கே என்னோட கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனுக்கு மீட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரியாது. ஹீரோயினும் பட்டன் அமுக்கி விட்டுட்டா. இப்போவும் இவன் நீ என் சைடு சேர்ந்துக்கிறியா, அதை பற்றி ஏதாவது மனசு மாறுச்சா அப்படின்னு கேட்குறான். அவ எப்போவுமே என்னோட பதில் ஒரே பதில் தான், முடியவே முடியாதுன்னு சொல்கிறா. என்னம்மா நல்லா யோசிச்சுக்கோ, இதுதான் கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்குறது, இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறான். இப்போ இந்த மீட்டிங் நடக்கிற ரூமை காட்டுறாங்க. ஜூனா கோல்டு பார்ட்னர்ஸ்லேருந்து ஒரு ஆளை டைரக்டர் ஆகணுன்ற விஷயத்த ஆரம்பிக்கிறா. கரெக்டாக நேரம் கதவை திறந்துட்டு ஹீரோ உள்ளே வரான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு தான். சேர்மனுக்குலாம் செம்ம கடுப்பு. நீ என்ன இங்கன்னு கேட்குறாரு. பின்ன உடம்பு சரியாயிடுச்சுன்னா வேலைக்கு வர வேண்டாமா, காசு எங்கேருந்து வரும், நீங்கள் கொடுத்த மருந்துல தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன்னு அவர் நக்கல் பண்ணுறான். ஜூனாவுக்குமே நாம் என்ன பிளான் பண்ணோம், இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான்னு கோவமாக தான் இருக்குது. லீ அதுக்கு மேலே மூஞ்ச வச்சுட்டு ஹீரோவை பார்க்குறான். யார் எப்படி வேணாலும் மூஞ்ச வச்சுக்கோங்க, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோவும் நீங்கள் இப்போ ஒரு டேரக்டரை போடுறதுக்காக தானே பேசிகிட்டு இருக்கீங்க,
எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு நானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சேர்மன் உடனே நீ எதுக்கு உள்ளே வரேன்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், வர ஃபண்ட்ஸ் எல்லாம் கெடுக்கிறதுக்கு தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா சொல்கிறீங்க? அப்படின்னா சீக்கிரம் கொடுக்க வேண்டியது தானே, காசெல்லாம் கொடுத்து எங்களை வெளியே அனுப்பி விடுங்க, நாங்கள் பாட்டுக்கு போகிறோன்றான். இவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு காசு இல்லையே, சரி நீயே இருந்து தொலைன்றாரு. இதைத்தான் எதிர்பார்த்தேன். சரி நான் உடனே வேலையை ஆரம்பிக்கணும், உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு எம்ப்ளாயி எனக்கு வேலை செய்கிறதுக்காக நான் வச்சுப்பேன், அது கூட ரூல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு எனக்கு இவங்க தான் வேணும்னு கேட்குறான். ஹீரோயின் அவன் மூஞ்சையே பார்க்கல, எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் வச்சுட்டு இருந்திருப்பா, அப்படியே அங்கேயே நின்றுட்டா. லீ உடனே அது எப்படி எங்கள் சேர்மனோட செக்ரட்டரியை எடுத்துக்க முடியும், அதெல்லாம் முடியாதுன்றான். ஹீரோ உடனே அதெல்லாம் முடியும், ரூல்ஸில் இருக்குது, எனக்கு யார் சரின்னு படுதோ அவங்கள தான் நான் வேலைக்கு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு எல்லாரும் பதறீங்க, இவங்க என்ன இந்த கம்பெனி சீக்ரெட் எல்லாம் என்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, நீ அப்படிலாம் பண்ண மாட்டேதானமா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து வேற சிரிக்கிறான். சிரிச்சிட்டு சேர்மனை பார்த்து ஒரு முறைச்சி நான் சிரிச்சிட்டே சொல்கிறதுனால ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா, இது ஆர்டர் அப்படின்னு அவரையே பார்த்துட்டு இருக்கான். அந்த இடமே கப்சுப்புன்னு அமைதியாயிருச்சு. இந்த விஷயத்தில் லீக்கு தான் செம்ம கோவம். இப்போ மீட்டிங் முடிஞ்ச எல்லாரும் வெளியில் போயிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோவை பிடிச்சி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ எதுக்கு உனக்கு செக்ரட்டரி அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறான். ஹீரோ உடனே சிரிச்சுட்டே நீ யாருன்னு நான் விசாரித்தேன், சேர்மனோட நாயாம்ல, அவர் என்ன சொன்னாலும் செய்வியா, உனக்கெல்லாம் இவ்வளோ கோவம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா அழகாக தான்ப்பா இருக்கு அப்படின்னு அவனோட டையை அட்ஜஸ்ட் பண்ணுறான். இதே மாதிரி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் பண்ணுவான், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ லீயை முறைச்சிட்டே ஏன் உன்னை பார்த்தாலே எனக்கு காண்டாகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிற்கிறான். பின்னாலே ஹீரோயின் வரா. அவளை வம்பளுக்கலன்னா எப்படி, பக்கத்தில் போய் உன்னால் என்னை தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா, எவ்வளோ மிரட்டினாலும் அசால்ட்டாக இருப்ப, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அவள் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறான்லாம் தெரியல, வெளியில் தைரியமா இது என்னோட வேலையில் ஒன்று தான், நான் நல்லா தான் பண்ணுவேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அப்போனா நல்லபடியாக சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி கையை கொடுத்துட்டு அவள் கையை கொடுத்ததும் டபக்குன்னு பக்கத்தில் இழுத்து காது பக்கத்தில் போய் திரும்ப நான் உயிரோடு வந்ததுக்கப்புறம் கூட கீழே உள்ளவங்கள மிதிக்கணும்னு தான் எனக்கு தோணுது, இந்த கம்பெனியில் முதல் பலியாடி யாராக இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளையே பார்க்குறான். இவன் இப்படி பண்ணுறத லீயும் பின்னால் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ரொம்ப வருஷமாகவே ஹீரோயின் இந்த ஹெர்மியால தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, அதுவும் சேர்மனுக்கு செக்ரட்டரியா. அவளுக்கு அப்போ நிறைய விஷயம் தெரியும் தானே. இப்போ சேர்மன் அவளை கூப்பிட்டு ஏதாவது முக்கியமான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா இப்போ ஹீரோயின் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த லீக் பண்ணிட்டானா அவன் மேலே கேஸ் போடுவாங்களாம், அவள் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாதான். ஹீரோயினும் எனக்கு தெரியும் சார், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அப்படி நைட் ஆகிடுச்சு. ஹீரோவை காட்டுறாங்க. ஹெர்மியா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஹெர்மியா பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஃப்ரெண்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான். இவனுக்கு இப்போ என்ன கோவம்னா, நான் ஒருத்தன் இருக்கும்போது எதுக்கிட்ட அவனுக்கு இன்னொரு பிஏ, அதுவும் இல்லாமல் 1 வருஷம் ஜாலியாக வெக்கேஷன் போகலான்னு என்கிட்ட சொல்லிட்டு திடீர்னு எதுக்கு இப்படி மாறிட்டேன்னு கேட்குறான். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கடுப்பாக்கி சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தல, அப்போ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் திரும்பவும் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். இதை மட்டும் ஹீரோ ஒரு செகண்ட் கவனிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவள் பாய் ஃப்ரெண்ட் இறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் தானே இருந்திருப்பா, இன்றைக்கி தான் அவளோட வீட்டுக்கு போக போகிறா. லேடி டிடெக்டிவும் ஹீரோயின் கூட தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கவுங்க தங்களோட வீட்டுக்கு போக போகிறாங்க. ஹீரோயினை அவள் வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக டிடெக்டிவ் வராங்க. 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. ஹீரோயின் உடனே வேலை இருந்துச்சுன்னா நீ கிளம்பு, நான் தனியாக போயிடுவேன், இனிமேல் எப்படியும் தனியாக தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி டிடெக்டிவ் அனுப்பி வச்சுட்டு ட்ராலி இழுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ திரும்ப ஹீரோவை காட்டுறாங்க. வேலை பார்த்துட்டு இருந்தவன் லைட்டாக கண்ணை அசந்துட்டான் போல. உடனே கனவு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது என்ன கனவுனா, ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இறந்ததும் அவன் பெட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுருப்பா, நிம்மதியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா. அதுதான் ஹீரோவுக்கு கனவா வருது. ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்டோட மூஞ்செல்லாம் வராது. ஹீரோவே அந்த இடத்துல படுத்துருக்க மாதிரி அவனுக்கு கனவுல வருது. ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரியும் அவனுக்கு தெரியுது. கனவுல இருந்து எந்திரிச்சு என்னது இது இப்படி வருதுன்னு எதுவுமே புரியாமல் குழம்பிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கா. ஏற்கனவே அவளுக்கு பல கவலை, இனிமேல் ஹீரோ கூட தான் வேலை பார்க்கணும், அவன் வேற என்னென்ன பண்ண போறான்னு அதை பற்றியும் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ அவளோட ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக ஹீரோயினோட வீடு கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும். எக்கச்சக்க படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த படியை பார்க்கும்போதே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் தான் வருது. எப்பெல்லாம் இவள் சோகமாக இருக்காளோ அப்போல்லாம் இவளுக்காக அவன் அந்த படிக்கட்டில் தான் உட்காந்துருப்பான். இப்போ அவனே வந்து பேசுகிற மாதிரி அவளுக்கு தோணுது. அழுதுகிட்டே மெதுவாக படி ஏற ஆரம்பிக்கிறா. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற இதுக்கு முன்னால் பாய் ஃப்ரெண்ட் இங்கே வந்ததுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. அப்பப்போ ஏதாவது சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்துடுவான். கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வருவான். ஒரு வாட்டிலாம் மூஞ்செல்லாம் அடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். அப்போ கூட ஹீரோயினுக்கு தான் ஜீரணம் ஆகிற மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே ஒரு படியாக ஏறுறா. அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே கீழே உட்காந்து கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ
இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது பாய் ஃப்ரெண்ட் ஒரு பாட்டு பாடியிருப்பானா, அந்த பாட்டோட சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அப்போன்னு பார்த்து ஒரு கால் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கால் மாதிரியே இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தா தான் தெரியுது அது ஹீரோ. இவன் எப்படிங்க வந்தானே தெரியல. பொதுவாக டிடெக்டிவ்னா ஒரு லெதர் ஜாக்கெட் மாதிரி தானே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்து நிற்கிறான். வாயில் லாலிபாப் வேற. அப்படியே இங்கே கட் பண்ணி லேடி டிடெக்டிவை காட்டுறாங்க. அவங்க அவசர அவசரமாக ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர் சாட்சி சொல்கிறதுக்காக உட்காந்துருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு அந்த ஏரியாவில் ஒரு பழைய மாடல் கார் செம்ம ஸ்பீடாக போயிருக்கும்ல, அதை ஒருத்தர் பார்த்துருந்துருப்பாரு. அவர் தான் இப்போ அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அந்த காரோட மாடலே சொல்கிறாரு. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணி பாய் ஃப்ரெண்டோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு யாரோ கால் பண்ணி அழுகுற மாதிரி இருக்கு. என்னன்னு அந்த பக்கம் காட்டினா ஆபத்தான கெமிக்கல் கலந்தாருல, அவர் ஒரு பூத்தில் நின்றுட்டு அழுதுட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல தான் அந்த பழைய மாடல் காரும் நிக்குது. இப்ப இவர் தான் பாய் ஃப்ரெண்டை ஏத்தி கொண்டு இருப்பாரோ என்னன்னு சந்தேகம் வர மாதிரி காட்டுறாங்க. திரும்ப இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் அழுகையை நிறுத்திட்டு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இங்கதான் என் வீடு இருக்கு அப்படின்னும் போது, ஓ அப்படியா, நான் எதையோ யோசிச்சுட்டு அப்படியே நடந்து வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் தலையில பட்டர்ஃப்ளை ஹேர்பின் குத்திருப்பா. அதை பார்த்துட்டான். பார்த்துதான் அவனுக்கு ஒரே ஷாக்கு. உனக்கு எப்படி இந்த ஹேர்பின் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை பிடிச்சி வர அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஹக் பண்ணிட்டான். அப்படியே எபிசோடு முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் ஹீரோயினை என்னென்ன பாடுபடுத்துகிறான் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.